ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 கொஸ்டின் ரிவிஷனாக பார்க்க போறோம். இந்த 50 கொஸ்டின் எதுலேருந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து தினமும் 10 கொஸ்டினா டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த 10 கொஸ்டினா ஒரு 5 வீடியோ சேர்த்து 50 கொஸ்டின் இந்த வீடியோவில் ரிவிஷனாக பார்க்க போறோம். வீடியோவை சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1, செய்யுள்களின் கருத்தை அழகுபடுத்துவது எது? ஆன்சர் அணி. செய்யுள்களின் கருத்தை அழகுபடுத்துவது அணி. கொஸ்டின் 2, உவமை உவமையும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி எது? ஆன்சர் உருவகம். உவமை உவமையம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி உருவகம். கொஸ்டின் 3, புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது டேஸ் ஆகும். ஆன்சர் வஞ்சக புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது அது வஞ்சக புகழ்ச்சி அணி. கொஸ்டின் 4, பின்வரு நிலை அணியின் வகை. ஆன்சர் 3. பின்வரு நிலை அணியின் வகை 3. அவை சொல் பின்வரு நிலை அணி, பொருள் பின்வரு நிலை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. கொஸ்டின் 5, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. ஆன்சர் சொற்பொருள் பின்வரு நிலை அணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இந்த குறட்பாவில் இடம்பெற்றிருக்க அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. கொஸ்டின் 6, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. இசை என்பதன் பொருள். ஆன்சர் புகழ். இசை என்பதன் பொருள் புகழ். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர். ஆன்சர் பாரதியார். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார். கொஸ்டின் 9, சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். ஆன்சர் பாரதியார். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழ்த்தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர். ஆன்சர் பாரதிதாசன். தமிழ்த்தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். மொழிக்குரிய ஒழுக்க முறைகள் டேஸ் எனப்படும். ஆன்சர் மரபு. மொழிக்குரிய ஒழுக்க முறைகள் மரபு எனப்படும். கொஸ்டின் 12, திணை டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. திணை உயர்திணை அஃறிணை என 2 வகைப்படும். பால் டேஸ் வகைப்படும். பால் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 5. பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். கொஸ்டின் 14, இவ்வுலகம் டேஸால் ஆனது. இவ்வுலகம் டேஸால் ஆனது. ஆன்சர் ஐம்பூதங்கள். இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது. கொஸ்டின் 15, எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது டேஸ் என்பர். ஆன்சர் அளபெடை. எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபெடை என்பர். கொஸ்டின் 16, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம்னா 3 அதிகாரங்களை கொண்டது. அவை எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. கொஸ்டின் 18, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஆன்சர் அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வட்டு எழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 20, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆன்சர் தந்தை பெரியார். தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். ஷா என்பது டேஸ் மொழி எழுத்து. ஆன்சர் வடமொழி. ஷா என்பது வடமொழி எழுத்து. கொஸ்டின் 22, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. ஆன்சர் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கொஸ்டின் 23, கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. ஆன்சர் செப்பேடுகள். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் கிடைக்கின்றன. கொஸ்டின் 24, கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டு எழுத்து, தமிழ் எழுத்து. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை வட்டு எழுத்து, தமிழ் எழுத்து.
அடுத்ததா கொஸ்டின் 25. கண் எழுத்துகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். கண் எழுத்துக்கள் வந்து கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். கொஸ்டின் 26. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய எந்த கல்வெட்டே சான்றாகும்? ஸோ இந்த மாதிரி தான் குழப்பற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 4மே முக்கியமான இடங்கள். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய சிறந்த கல்வெட்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரச்சநல்லூர். ஆப்ஷன் இ சரியான விடை. ஆன்சர் அரச்சநல்லூர். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் டேஸ் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? ஆன்சர் தொல்காப்பியர். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. கொஸ்டின் 28. டேஸுகளில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஆன்சர் ஓலை சுவடி. ஓலை சுவடிகளில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. கடசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கண் எழுத்துக்கள். கடசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர்? ஆன்சர் வீரமாமுனிவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கொஸ்டின் 31. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். கொஸ்டின் 33. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர்? ஆன்சர் பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள்? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள்? ஆன்சர் உ உ. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ. கொஸ்டின் 35. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம்? ஆன்சர் தலை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்து பிறக்கும் இடம்? வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள்? ஆன்சர் இட்டு இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஆன்சர் இவ்வு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு. எழுத்துகள் டேஸ் இடங்களில் பிறக்கின்றன? ஆன்சர் 4. கழுத்திலிருந்து உயிர் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. மூக்கிலிருந்து மெல்லின எழுத்துக்கள் பிறக்கின்றன. மார்பிலிருந்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கின்றன. தலையில இருந்து ஆயுத எழுத்து பிறக்கின்றன. கொஸ்டின் 40. உயிர் எழுத்துக்களின் பிறப்பிடம்? ஆன்சர் கழுத்து. உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர்? ஆன்சர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் வந்து வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசிலி என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் வாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசிலி என்பது வாணிதாசனின் இயற்பெயர். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர்? பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் வாணிதாசன். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு? வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு. கொஸ்டின் 45. தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர்? தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் வாணிதாசன். தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர்? தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர் வாணிதாசன். அடுத்ததா கொஸ்டின் 47. பொருள் முற்று பெற வினை சொற்களை டேஸ் என்பர்? ஆன்சர் வினைமுற்று. பொருள் முற்று பெற வினை சொற்களை வினைமுற்று என்பர். கொஸ்டின் 48. வினைமுற்று டேஸ் வகைப்படும்? வினைமுற்று 2 வகைப்படும். அவை தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. கொஸ்டின் 49. க, ய, இயர், அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று? ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. க, ய, இயர், அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. கொஸ்டின் 50. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் டேஸ் வரும்? ஆன்சர் வினைமுற்றுகள். ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்றுகள் வரும். 50 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.